Shaki Cinemas. Unbiased Cinema Review. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் ஊரி திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகலாம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஆங்கில படங்கள் பார்ப்போம். அதில் வந்து ஒரு வீரருக்காக வந்து ஒரு அமெரிக்க இராணுவமே வரும். அமெரிக்க இராணுவத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனே போய் இறங்குவாங்க, களத்தில் இறங்குவாங்க, சண்டை போடுவாங்க. டாம் ஹாங்க்ஸ் நடித்த ஃபாரஸ்ட் கம்ப், ஏன்னா அவங்க நிறைய சண்டைகளில் வந்து அவங்க வந்து அமெரிக்கா வந்து கலந்துக்குச்சு. ஸோ அதனால் அவங்ககிட்ட ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. அதனால் அந்த கதைகளை இன்னமும் வந்து அவங்க வந்து எடுக்கிறப்ப எப்பயுமே வந்து அவங்களுடைய இராணுவ வீரர்கள் நம்ம வந்து உலகத்தை காக்க வந்து ரட்சகர்கள் மாதிரி நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை நம்ம அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய சண்டைகளை கலந்துக்கிட்டாங்க. ஆனால் நம்மளது வந்து ரொம்ப ரேர் கேசஸ். நம்ம வந்து அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடு. அதே மாதிரி உலகத்தில் எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்தா ஒரு அமெரிக்க வீரன் தான் வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அது இண்டிபெண்டன்ஸ் டே அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ ஆனால் நம்ம ஊரில் வந்து இராணுவம் சம்மந்தப்பட்ட திரைப்படங்கள் வர்றதே கிடையாது. பட் இராணுவ உளவுத்துறை சார்ந்த திரைப்படங்கள் சமீப காலமாக அதிகரித்து வருது. பேபி, நிறைய படங்கள் அது மாதிரி உதாரணத்துக்கு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வகையில் வந்து ஒரு இராணுவ ஆப்ரேஷனை முன்வைத்து உண்மை கதையை வந்து மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த ஊரி திரைப்படம். இந்த ஊரின்றது வந்து 2016 செப்டம்பர் மாதத்தில் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு ஊரின்ற இடத்துல இந்திய இராணுவ கேந்திரத்தில் விடிய காத்தால் நடந்த ஒரு தாக்குதலில் 17க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தார்கள். 4 தீவிரவாதிகள் வந்து உள்ளார பூந்து அவங்க வந்து கண்மூடித்தனமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த வீரர்களை வந்து சாவடித்தாங்க. அப்புறம் அந்த 4 பேரை வந்து ஒரு 6 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அவங்கள சாவடிச்சாங்கன்னு வச்சுக்காங்களேன். பட் இந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. படத்துடைய கதை என்னென்னா, அந்த ஊரி தாக்குதலில் வந்து ஹீரோவுடைய மாமா தங்க அக்கா புருஷன் இறந்துடுறாரு. அதுக்கு பழிவாங்கும் விதமாக இவர் அந்த தலைமை ஏற்று சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போய் பண்ணுறாங்க. அதை வெற்றிகரமாக பண்ணாங்களா இல்லையா, தன்னுடைய அக்கா கணவருடைய இறப்புக்கு வந்து பழி வாங்கினார் ஹீரோ அப்படின்றது அந்த திரைப்படத்து கதை. இது வந்து சும்மா ஒரு ஒன்லைன் தான். ஆனால் உண்மை சம்பவங்களை மையமாக வச்சு சொல்லும் பொழுது இப்போ ஒன்றும் கிடையாது. இந்த ஒலம்பஸ் ஃபாலன்னு ஒரு படம் பார்த்தோம். யூஎஸில் நம்ம அமெரிக்க அதிபர் வீட்டை வந்து முற்றுகையிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஒன்று பார்ப்போம். ஏர்ஃபோர்ஸ் ஒன்றில் வந்து அவங்க ஊர் அதிபரையை கடத்தி வச்சுருவாங்க ஏர்ஃபோர்ஸ் ஒன்றில். அப்புறம் அதை எப்படி மீட்கிறாங்கன்றதெல்லாம் வந்து அந்த இராணுவ கேந்திரம் தலைமையகம், அந்த இன்புட் ஆஃபீஸு, பென்டகன் இதெல்லாம் காமிக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலை இந்திய கட்டட அமைப்பில் பேக்ராப்பில் இந்த மாதிரி இந்திய இராணுவ ஒரு ஸ்ட்ரைக்குக்கு போகுது. அதுக்கு உரிய அதிகாரிகள் என்ன மாதிரியான பதப்பதப்பில் இருக்காங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்திருக்காங்க. நிச்சயமாகவே இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் வந்ததுன்றது வந்து உண்மை. ஏன்னா இந்த படத்தில் பேசுகிற டயலாக்ஸு, எடுத்த விதம், அதை வந்து சொன்ன ஸ்டைலு, அதுவும் இத்தனைக்கு வந்து டைரக்டருக்கு வந்து இதான் முதல் படம் அப்படின்னும்போது நம்மளால் நம்பவே முடியல. அந்தளவுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பாக முதல் படம் மாதிரியே தெரியல. அந்தளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அந்த விறுவிறுப்பு, முக்கியமாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்கு அவங்க போகிறாங்க அப்படின்றதுக்கு அப்புறம் வரக்கூடிய விறுவிறுப்பு, அப்புறம் அந்த இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களாம் இந்த திறமையானவங்களை மதிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த கருடனை வச்சுக்கிட்டு பொம்மை வச்சுட்டு ஒரு பையன் பண்ணிகிட்டு இருப்பான். அவங்ககிட்ட வந்து நாளைக்கு காலையில் 4 மணிக்குள்ளே வந்துடும்டா அப்படின்னு சொன்னதும் அவன் பார்க்குறப்ப கொஞ்சம் பிடிங்க சார், எடுத்து ஓட விடுங்க சார்லாம் அந்த படத்தில் இருக்கிற பிளாக் ஹியூமர் காமெடிஸ். அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அவங்க வெற்றிகரமாக நடத்திட்டு வர்றதுக்கான எல்லா விஷயங்களையும் வந்து இந்திய அரசாங்கம் பண்ணும்பொழுது அதை பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இதில் என்ன மேட்ருன்னா, ராஜ்நாத் சிங்கு, நரேந்திர மோடி மாதிரி ஆள்லாம் பிடிச்சி போடுறப்ப அவங்க யாருன்னே சொல்லலை. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து யார் என்னென்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இந்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போய்கிட்டு இருக்கப்பறம் நரேந்திர மோடி விடிய வந்து உறக்கம் இல்லாமல் தவித்தான்ற மாதிரியான காட்சிகள்லாம் காமிக்கிறாங்க. பட் இது வந்து இதெல்லாம் வரும்பொழுது தான் நமக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பிரச்சாரத்துக்காக எடுத்தாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல், அதுவும் எலெக்ஷன் டைமில் வந்துருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து இது கொடுக்குது. மற்றபடி இதை நீங்கள் ஒரு படமாக பார்க்கும்பொழுது ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது. இதுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். 2005 முனிச்னு ஒரு படம், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படம். அது வந்து 1972 முனிச் நகரம், ஜெர்மனியில் முனிச் நகரத்தில் ஒலிம்பிக் போட்டி நடக்குது. அதில் இஸ்ரேலிய வீரர்கள் தங்கின அறையில் பாலஸ்தீனிய வீரர்கள் வந்து விடிய காத்தால் ஒரு 5 நாள் 6 நாள் ஒலிம்பிக் போட்டி நடந்துட்டு இருக்கிறப்ப உள்ளார பூந்தானுங்க. விடிய காத்தால் போய்
பிணை கைதியாக பிடிச்சி வச்சுட்டு எங்களுக்கு வந்து பாலஸ்தீன தீவிரவாதிகள் வந்து பிடிச்சிருக்காங்க 234 பேர், அவங்க ரிலீஸ் பண்ணுன்ட்டானுங்க. ஒன்றும் புரியாமல் தகச்சு நடந்த பொழுது அவங்க பிணை கைதியாக ஃப்ளைட்லேயும் தப்பிக்கிற அளவுக்கு போயிட்டு அப்புறம் ஜெர்மனுடைய அதிரடி தாக்குதலில் கடைசியில் அன்றைக்கி இப்போ பிணை கைதியாக இருந்த எத்தனை பேருமே அதை இறந்தாங்க. 10க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய வீரர்கள், கோச்சு, ஒரு ஜெர்மன் வீரர், மாதிரி நிறைய பேர் இறந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு நாடு ஒரு 2 நாள் ஒலிம்பிக் அரைக்கம்பத்தில் பறக்க விட்டாங்க கொடியெல்லாம். அதுக்கப்புறம் திரும்ப அதை விழாவை நடத்தி முடித்தாங்க. பட் இருந்தாலும் அது கருப்பு ஒலிம்பிக் போட்டியில் வந்து கருப்பு தினம், கருப்பு ஒலிம்பிக் போட்டின்னு கூட சொல்லலாம் அந்த முனிச் நகர ஒலிம்பிக் போட்டியை. ஸோ அதுக்கப்புறம் அந்த இஸ்ரேலிய பிரதமர், பெண் பிரதமர் எடுப்பாங்க ஒரு முடிவு. இந்த தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகள் இருந்தாங்க இல்லையா, மூளையாக செயல்பட்டவன், கூட இருந்தவன், கரிசோறு வாங்கி கொடுத்தவன், பல்லு குத்துறதுக்கு குச்சி வாங்கி கொடுத்தவன், எவனாக இருந்தாலும் முடிச்சிடுங்க அப்படின்னு தனியாக ஒரு ஆளுங்களை அசாசினேஷன் குரூப்பை ரெடி பண்ணி இல்லீகலாக அவங்கள வந்து பாலஸ்தீனத்தை உள்ளார அனுப்பிச்சு அதில் எல்லாரையும் கருவறுக்க வைக்கிறது வந்து சான்ஸே இல்லை. அதுக்கான ஃபண்டு, அதுக்கான படம் பாருங்கள், ஃபண்டாஸ்டிக் படம். அதை பற்றின விமர்சனங்கள் விரைவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அன்பிலீவபிளான ஒரு மூவி அது. ஸோ அதனுடைய பாதிப்பில் தான் அந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க. பட் ஒரு நல்ல திரைப்படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து இந்த உரி திரைப்படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். மிதேஷ் மிர்ச்சந்தனுடைய ஒளிப்பதிவு, அதுவும் ஃபஸ்ட்டு அந்த அட்டாக்கு புல்வாமா தாக்குதல் மாதிரி ஒரு தாக்குதல் தான் ஆக்சுவலாக. அந்த அட்டாக்கை வந்து மிக அழகாக வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. யூரி தாக்குதலையும் சரி மிக அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி திரைப்படத்துடைய இயக்குனர் ஆதித்யா தாருக்கு வந்து இதுதான் முதல் படம். அன்பிலீவபிள் டேக்கிங்ஸ், ஷார்ட்ஸு. அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து 12 o'clock 2:30 மணிக்கு அவங்க வந்து எல்லாம் கிளம்ப போகிறாங்கன்றப்ப 12 o'clock வந்து வேலையை முடிச்சுட்டு குக் பண்ணுவாங்களே அந்த வழியாக வந்து வெளியே ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறதுலாம் சான்ஸே இல்லாத விஷயம். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் மூவி. இந்தியாவும் இந்திய ராணுவத்தை நேசிப்பவர்களுக்கும் இந்த திரைப்படம் வந்து நிச்சயமாக பிடிக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுல. நாங்களாம் வந்து இந்த தேசிய கொடி எரிக்கிறப்ப அரவிந்த் சாமி ஊழ்ந்து போகிறன்றப்பலாம் ராஜா தேட்டரில் ரோஜா படம் 1992 பார்க்குறப்பலாம் எனக்கு வந்து கூஸ் பம்ஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து தலைமுறை மக்கள் வந்து பார்த்து நிச்சயமாக ரசிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் 5க்கு 4. இந்த திரைப்படம் பார்த்து திர வேண்டிய திரைப்படம் என்று ஜாக்கி சினிமா பரிந்துரைக்கின்றது. வேறு என்ன, மீண்டும் வேறு எபிசோடு நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.